பசுநெல் தேக்கிய கரியின் வகையும் தன்னிகர் தானிய முதிரை கட்டி தைரோடு விளக்கின் சாரும் நன் மதுரஞ்சை கிழங்கு காணின் நாவில் இனித்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழை என என் தாய்மொழியாம் தமிழை வணங்குகிறேன். இங்க வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அவ்வளோ ஏக்கமா ஆர்வமா இருந்தது. ஆனா இங்க வந்திருக்கப்படும் பாரதிதாசனோட ஒரு கவிதை எனக்கு ஞாபகம் வந்துச்சு. தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாத்தியம் இவையுண்டு தானுண்டு என்போன் சின்னதொரு கடுகு போல் உள்ளங்கொண்டோன் தெருவார்க்கும் பயனற்ற சிறிய வீரன் கண்ணலடா என் சிற்றூர் என்போன் உள்ளம் கடுகுக்கு நேர் மூத்த துவரையுள்ளம் தொன்னையுள்ளம் ஒன்றுண்டு தன் நாட்டு சுதந்திரத்தால் பிற நாட்டை துன்புறுத்துதல் ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் அவரவர் தம் வீடு நகர் நாடு காக்க வாயடியும் கையடியும் வளரச் செய்வார் மாமிஞ்சு உள்ளத்தின் பயனும் கண்டோம் தூய உள்ளம் அன்புள்ளம் தொல்லுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாயுள்ளம் தனிலென்றோ இன்பம் இங்கு சண்டை இல்லை தன்னலம்தான் தீர்ந்ததால். இந்த ஒட்டுமொத்த பாட்டுக்கும் இன்னைக்கு இந்த அரை மணி நேரத்துல எங்களுக்கு ஒட்டுமொத்தமும் குரல் தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. உங்கள் அத்துணை பேருக்கும் மனம் நிறைந்த வள்ளுவனோட பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்ன்ற அந்த குரலுக்கான பொருள் இன்னைக்கு நாங்க கத்துக்கிட்டோம். தேடி சோறு நிதம் நின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவம் எதி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நாம் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்ற பாரதியின் வரிகளுக்கிணங்க எங்களை ஊக்குவித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. நன்றி.